தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோன்னா, கொடைக்கானலுடைய அழகின் ரகசியமாக அறியப்படுகின்ற பூம்பாறை. இது கொடைக்கானலில் அமைந்திருக்கின்ற ஒரு அழகிய கிராமம், சிறிய கிராமம். முழுவதுமாக பச்சை பசேலென்று காணப்படுகின்ற அந்த மலைகள் மற்றும் பசுமை பள்ளத்தாக்குகளால் சூழப்பட்ட அடுக்குகளை கொண்ட ஒரு அற்புதமான கிராமம். இது எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது கொடைக்கானல் ஏரியிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான கிராமம். இந்த கிராமம் இந்த மலைப்பூண்டுக்கு பெயர் பெற்ற ஒரு சிறிய கிராமம். அது மட்டும் இல்லாமல், இங்கிருந்து நீங்கள் அந்த பழனி மலையோடைய இந்த வியூவை பார்க்க முடியும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தில் கட்டப்பட்ட, தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த குழந்தை வேலப்பர் முருகன் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் சேர வம்சத்தால் கட்டப்பட்ட ஒரு மிக முக்கியமான கோயில். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த கோயிலில் திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த ஊரில் இருக்கிற மலைப்பூண்டு மிகவும் பிரசித்தி பெற்றது. இதோட சுவை பார்த்தீங்கன்னா, அந்த மருத்துவ குணத்திற்காக ரொம்ப மதிப்பு பெற்றது. அது மட்டும் இல்லாமல், இந்த பூம்பாறை காட்டில் இருந்து பெறப்படுகின்ற மலைத்தேன் சுத்தமானது. இந்த கோயிலுக்கு தனது குறைகளை சொல்லிட்டீங்கன்னா, நிச்சயமாக முருகப்பெருமான் உங்கள் குறைகளை தீர்த்து வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிராமத்தில் இந்த கோயில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த கிராமமே ஒரு அழகிய கிராமம். இந்த கிராமம் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மையப்பகுதியில் கிராமம், அந்த கிராமத்தின் மத்தியில் ஒரு கோயில். அந்த கோயிலை சுற்றிலும் அடுக்கடுக்காக மலை பள்ளத்தாக்குகள், மலை அடுக்குகள். அந்த மலை அடுக்குகளில் சிறு சிறு விவசாய தொழில்கள். ஒரு பக்கம் அழகாக அடுக்கடுக்காக அமைந்திருக்கின்ற ஓட்டு வீடுகள். முற்றிலுமாக மாசே இல்லாத ஒரு ரம்மியமான இயற்கை கிராமம் இந்த பூம்பாறை கிராமம். திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு மேகக்கூட்டங்கள் சூழும். ஆனால் என்ன நடந்தாலும் இது அழகாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நீங்கள் உங்கள் லவரோட போகிறீங்களா, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். நீங்கள் உங்கள் மனைவி மக்களோட போகிறீங்களா, ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக போகிறீங்களா, நிறைய இயற்கையான அந்த அழகினை பார்த்துக்கிட்டு குடும்பத்தோடு பேசிட்டு ஒரு மன மகிழ்ச்சியை பெற முடிகிற ஒரு இடமா இருக்கும். பேச்சுலராக போகிறீங்களா, இப்படி ஒரு கிராம வாழ்க்கையை உங்கள் நண்பர்களோடு அனுபவிக்கின்ற ஒரு அற்புதமான இடமா இருக்கும். எந்த தரப்பு மக்கள் போனாலும் கடைசியாக உங்களுக்கு கிடைப்பது அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான இயற்கை காட்சிகளும் மனநிறைவான சந்தோஷமும் தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுவும் கொடைக்கானலேருந்து
இந்த பூம்பாறை கிராமத்துக்கு போகும் வழி எங்கிலும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான காடுகள், மலைகள், வனவிலங்குகள், பறவைகள், அங்கங்கே செல்ஃபி எடுக்கிறதுக்கான ஒரு அழகான இடங்கள், காஃபி டீ பிரியர்களுக்கு வந்து ஃபில்டர் காஃபி அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த கொடைக்கானலுக்கும் பூம்பாறைக்கும் நடுவில் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த சொர்க்கத்தை வந்து வாழும் சொர்க்கத்தை வந்து நீங்கள் வந்து தொலைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுவும் வந்து முருகன்னாலே அழகு, அழகுனாலே முருகன். ஒரு அழகான இடத்துல அந்த அழகான முருகன் அமைந்திருப்பது வந்து இன்னும் பேரழகு. நண்பர்களே, தயவு செய்து கொடைக்கானல் போனீங்கன்னா இந்த பூம்பாறை கிராமத்தை டச் பண்ணாமல் வீட்டுக்கு திரும்ப வராதீங்க. அதுவும் பூம்பாறை கிராமத்தில் இருக்கின்ற இந்த குழந்தை வேலப்பர் ஆலயத்தை வழிபடாமல் வீட்டுக்கு வராதீங்க. அவ்வளவு அற்புதமான இடம், அமைதியான இடம், அழகான இடம்தான் இந்த பூம்பாறை கிராமம். நண்பர்களே, நிச்சயம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.